ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. இதை நீங்கள் சாதத்துக்கு காய் மாதிரி சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப் மாதிரி சதுரமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணும்பொழுது தான் நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே அளவுகளில் ஒரே ஒரு குடை மிளகாய் மட்டும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா, அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போதும். அதுக்கப்புறம் காளான் ஒரு பேக்கெட் இருக்க மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலையே நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சோள மாவு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம காளானில் இருந்து பார்த்திங்கன்னா வதக்கும் பொழுது தண்ணி வருது இல்லையா, அந்த மாதிரி இது வராது. இன்னொன்று திக்னஸ் கொடுக்கும். நம்ம இதில் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துட்டு இது கூடயே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம இதிலையே பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்குறோம், மசாலா ஐட்டம் எல்லாமே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இது ஊறினாலே போதும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இதனோட டேஸ்ட் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டு வரணும். ஏன்னா வதக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். அதனால தான் நம்ம இதுக்கு ஃபுல்லாகவே பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியையும் குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காளானில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருந்தோம். இதுலையும் நம்ம சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு இதிலையே சேர்த்துக்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே 1/4 மணி நேரமாக நம்ம காளானை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதிலையே எல்லாம் சேர்த்துட்டு காளானை சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையுமே பரட்டி விடுங்க. இது நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம காரம் சேர்த்துருக்குறோம். இதுலேயும் சேர்த்துவோம் இல்லையா, நம்ம பேன்லேயும் சேர்த்துட்டோம், ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுலேயும் சேர்த்துட்டோம். நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. நார்மலாக காளானை மட்டும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வதக்கும் பொழுதே நிறைய அதுலேருந்து தண்ணி வெளியேறும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதுனால தண்ணி எதுவுமே வெளியேறாது. நல்லா இப்போ என்ன சேர்த்துக்கலாம்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றுற தண்ணியில் தான் இது வேகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். உப்பு மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தது நீங்கள் அப்படின்னா அதை மட்டும் சேர்த்துக்குங்க. பாருங்களேன், காளானோட சைஸ் கொஞ்சமே கம்மியாயிருச்சு. நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு ஸ்பெஷலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்களேன், தண்ணியாக இல்லாமல் எவ்வளோ திக்காக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் மேலாப்பில் கொத்தமல்லி தழை மட்டும் இறக்கும் பொழுது தூவி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தயிர் சாதம் வச்சு நீங்கள் இதை கூட வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் ரசம் சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் இந்த ஒரே ரெசிபியே போதும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹோட்டல் ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன்று சர்க்கரை மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லைட் ஸ்வீட் இருக்கும், புளிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், எல்லாமே சேரும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.